வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். நம்ம இப்போ சீசனில் கிடைக்கிற பச்சை பட்டாணியை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்னதாக இருக்கிறதால ஒரு 10 பல், பெருசாக இருந்தால் ஒரு 5 பல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ இந்த மிளகாய் பூண்டை மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் பூண்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பச்சை பட்டாணியில் இருக்க ஈரத்தன்மையை நம்ம மஞ்சு வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். பல்ஸில் போட்டு எடுத்தீங்கன்னா குறப்பாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது மாதிரி லேசான குறகுறப்பு இருக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி இந்த பச்சை பட்டாணியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக பொடியன்னு இருக்கிற மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே 3 வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு முறுமுறுப்பும் கிடைக்கும் நமக்கு. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே இந்த பட்டாணியில் இருக்கிற தன்மை வச்சுட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்த பிறகு உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி உருட்டக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம மசால் வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. அப்படி இன்னொரு கை உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக அழகாக நமக்கு வடை வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டை தள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடைகளை பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் காய வச்சுருந்தேன். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடைகளை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். மேலே கரிஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரும். போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் லைட்டாக அந்த மாதிரி அடங்கி வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் போட்ட உடனே பெரட்டி விட்டிங்கன்னா நமக்கு உதிர்ந்து வந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வெந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா கோல்டன் கலரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுன்னு நமக்கு நல்லா அருமையான பச்சை பட்டாணி வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பச்சை பட்டாணி சீசனில் கிடைக்கும் போதே வாங்கி செய்து கொடுத்து பாருங்கள். இப்போ விலையும் குறைவாக தான் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.